நம்ம கஷ்டத்தில் இருப்போம், துன்பத்தில் இருப்போம், எங்கேயாவது சிக்கி இருப்போம், நமக்கு யாரா உதவுவா அப்படின்னு நம்ம இருப்போம். அந்த நேரம் இது போன்ற நபிமொழிகள் நம்முடைய உள்ளத்திற்கு வர வேண்டும். ஏன்னா ஹுபைப் ரலியல்லாஹு அவர்களை எப்படி இறைவன் பாதுகாத்தானோ, ஹுபைப் ரலியல்லாஹு அவர்களுக்கு மக்காவிலே பழமே விளையாத நேரத்தில் எப்படி திராட்சை உணவாக கிடைத்ததோ அதுபோன்று இறைவன் நமக்கும் தருவான். என்ன கொல்ல போறீங்கிறது முடிவாயிடுச்சுங்க. ஆனால் அவர் 2 ரக்காத்து நாம் இறைவனுக்காக தொழுதுக்கிறவா என்று கேட்கும்போது அதற்கு அனுமதி கொடுக்கிறார்கள். ஹுபைப் சாவதற்கு பயப்படுகிறாரு, அடுத்து கொல்ல போறாங்கிறதுனால அந்த டைமை இழுக்கிறதுக்காக, உலக வாழ்க்கையினுடைய நேரத்தை நீட்டிக்கிறதுக்காக ஹுபைப் என்ன பண்றாருன்னு கேட்டால் நிறைய நேரம் தொழுகிறாரு என்று சொல்லி நான் மரணத்துக்கு பயப்படுகிறேன் என்று நீங்க நினைச்சிருவீங்க. பாருங்க, நான் மரணத்திற்கு பயப்படவில்லை என்பதை காட்டு, நான் தொழவும் வேணும், மவுத்துக்கு பயமும் இல்லைங்கிறத காட்டணும். அதனால தான் வேகமாக நான் தொழுது விட்டேன் என்று சொல்லி எதிரிகளுக்கு அவர் என்ன பண்ணுவார்னு கேட்டால் இந்த பாடத்தை எடுக்கிறார் அந்த இடத்துல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்புமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நாம் வாழுகிற இந்த உலக வாழ்க்கையிலே சரியான முறையில் வாழ்ந்து மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இறைவன் தன்னுடைய தூதர்களை ஒவ்வொரு காலகட்டத்திலும் அனுப்பி வைத்து அவர்கள் மூலமாக சரியான வழிகாட்டுதல்கள் எது என்பதையும், நாம் தவறு நடக்க வேண்டிய தவறான வழிமுறைகள் எது என்பதையும் இனம் பெருத்து காட்டி இருக்கிறான். அந்த அடிப்படையில் இந்த உலகுக்கு இறுதியாக அனுப்பப்பட்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனை நம்முடைய வாழ்வியல் வழிகாட்டியாகவும் அதனுடைய முழுமையான விளக்க உரையாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அமைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறைகள் படியும் திருமறை குர்ஆனுடைய வழிகாட்டுதல்கள் பிரகாரமும் யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்றும், இந்த வழிகாட்டுதல்களுக்கு மாற்றமாக வாழக்கூடியவர்கள் கண்டிப்பாக நாளை மறுமையிலே நரகத்தில் நுழைவிக்கப்படுவார்கள் என்றும் புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கம் நமக்கெல்லாம் கற்றுத்தருகிறது. அந்த அடிப்படையில் இஸ்லாத்தை அதன் தூய வடிவத்திலே ஏற்று அதன்படியே வாழ்ந்து நாளை மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்திலே நாம் நம்முடைய வாழ்நாளுடைய கடமைகளை அமைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த உலகத்திலே புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவன் மூலமாக நமக்கு எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தரப்பட்ட இந்த புனிதமான கொள்கையை ஏற்றுக்கொண்ட நபிகள் நாயகத்தினுடைய தோழர்கள் இந்த கொள்கையை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக, இதனை தாங்கள் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் யாரும் படாத கஷ்டங்களை, துன்பங்களை, துயரங்களை பட்டுத்தான் நம்மத்தியிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் என்பதை ஆழமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் செய்கிற தியாகங்கள் மார்க்கத்திற்காக, நாம் படுகிற கஷ்டங்கள், துயரங்கள், துன்பங்கள் எல்லாமே அவர்களோடு ஒப்பிடுகிற போது மலைக்கும் மடுவுக்கும் உண்டான வித்தியாசமாகத்தான் பார்க்கப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே பேசும்போது, லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களை திட்டிவிடாதீர்கள், என்ன காரணங்கள் வந்தாலும் என்னுடைய தோழர்களுக்கு எதிராக, என்னுடைய தோழர்களை திட்டுகிற விதமாக நீங்கள் நடந்துவிடக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். அதற்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னு கேட்டால், அவர்கள் ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு தர்மம் செய்திருப்பார்கள். நீங்கள் உஹது மலை அளவுக்கு தர்மம் செய்தாலும் அதற்கு இது ஈடாகாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களுடைய தியாகத்தை ஒப்பிட்டு பேசுவதை பார்க்க முடியும். நம்ம உஹது மலை அளவுக்கு கோடான கோடி சொத்துக்களை கொண்டு போய் தர்மம் பண்ணினா கூட அது நபித்தோழர்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு செய்த தர்மத்திற்கு ஈடாகாது என்பதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிற ஆழமான செய்தியாக இருக்கிறது. எதற்காக அந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கற்றுத்தருகிறார்கள் என்று சொன்னால்,
இந்த உலகத்தில் நாம் எவ்வளவு தியாகங்கள் செய்தாலும் நம்ம தியாகம் செய்கிற காலகட்டம் என்பது வேறு, நபித்தோழர்கள் செய்த தியாகங்களுடைய காலகட்டம் என்பது வேறு. உண்பதற்கே வழியில்லை, அந்த நேரத்தில் இருப்பதை தர்மம் செய்வார்கள். ஆடை அணிவதற்கு எந்த ஆடையும் அரைகுறையான ஆடைகள் அவர்களுக்கே இருக்கிற போது அதிலிருந்து ஒரு ஆடை அவர்கள் தர்மம் செய்வார்கள். தங்களிடத்தில் வாழ்வாதாரத்துக்கு ஒரே ஒரு தோட்டம் தான் இருக்கிறது என்று சொன்னால் அதிலிருந்து ஒரு பங்கை அவர்கள் தர்மம் செய்வார்கள். இப்படி எல்லா பகுதிகளிலும் இந்த சமூகத்திற்காக, இந்த மார்க்கத்திற்காக, இந்த கொள்கைக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணித்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்களாக இருக்கிறார்கள். எனவேதான் அவர்களுடைய தியாகங்கள் போற்றப்பட வேண்டும், அவர்களுடைய தியாகங்கள் பேசப்பட வேண்டும், அவர்கள் புகழுக்குரியவர்கள் என்பதிலெல்லாம் எந்த ஒரு மாற்று கருத்தையும் எந்த ஒரு மூமினும் கொள்ள முடியாத அளவுக்கு அவர்களுடைய தியாகங்கள் இந்த உலகத்தை ஆட்கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே பிரச்சார களத்திலே இருக்கிற போது மதீனாவினுடைய ஆட்சி கொஞ்சம் கொஞ்சமாக ரசூலுல்லாஹ்வுடைய பகுதியினுடைய பலம் பெற்றுக்கொண்டே வருகிறது. அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் ஒரு 10 பேர் கொண்ட உளவு படை ஒன்றை அனுப்புகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய தூதர், இறுதி தூதர். அதே நேரத்தில் அவங்க தான் நாட்டினுடைய ஜனாதிபதியாகவும் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் அவர்கள் தான் இராணுவத்தின் தளபதியாகவும் இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகச்சிறந்த மனிதர் மட்டுமல்ல, மிகச்சிறந்த இறை தூதர் மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தியவர் மாத்திரமல்ல, ஒரு மிகச்சிறந்த இராணுவத்தை வழிநடத்தி காட்டிய தளபதியாகவும் வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு இராணுவத்தினுடைய தளபதி எப்படி இருப்பார்? ஒரு அடக்குமுறை பார்வை, ஒரு நெருக்கு வாரங்களை கொண்டிருக்கக்கூடிய இராணுவ தளபதியினாலே ஒரு பயம், இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படிப்பட்ட இராணுவ தளபதியாக இருந்தார்கள் என்று சொன்னால், மக்களோடு மக்களாக அனைவரையும் அரவணைத்து போகிற அந்யோன்யமான தலைமைத்துவத்தை வழங்கக்கூடியவர்களாகவே இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடியும். அந்த நிலையில தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு 10 பேர் கொண்ட குழுவை என்ன பண்றாங்கன்னா உளவுப்படையாக அனுப்பி வைக்கிறார்கள். இந்த உளவுப்படையினுடைய தலைவராக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் ஆசிம் என்பவருடைய தாய்வழி பாட்டனார் ஆசிம் இப்னு சாபித் அல் அன்சாரி என்கிறவரைத்தான் தலைவராக்கி அனுப்பி வைக்கிறார்கள். இந்த படை ஒரு உளவு வேலைக்காகத்தான் அனுப்பப்படுகிறது. பெரிய சண்டைக்கான படையெல்லாம் கிடையாது. சண்டைக்கான படையாக இருந்தால் அவங்க அதுக்கேற்ற மாதிரி படை பலத்தோடு போயிருப்பாங்க. உளவுக்கான படை என்பதால பெரிய படைபலத்தோட உளவு தகவல்களை பார்ப்பதற்கான படை என்கிற காரணத்தினால பெரிய படைபலத்தோட எல்லாம் அவர்கள் செல்லவில்லை. ஒரு அளவுக்குண்டான 10 பேர் கொண்ட ஒரு குழுவாகத்தான் பயணிக்கிறார்கள். இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, மக்காவுக்கும் உஸ்பானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஹதா என்கிற இடத்திற்கு போனதோட அந்த இடத்துல இருக்கக்கூடிய எதிரி படைகளுக்கு இவர்கள் வருகிறார்கள் என்கிற ஒரு செய்தி தெரிய வருகிறது. ஹுதைல் குலத்தை சேர்ந்த பனு லஹியான் என்று அழைக்கப்படுகிற ஒரு கிளை இருக்கிறார்கள். ஹுதைலுங்கிறது ஒரு பெரிய குலம், கோத்திரமாக இருக்கிறது. பனு லஹியான்ங்கிறது ஒரு சிறிய குழுவாக இருக்கிறது. அவங்களுக்கு கிளை குழுவாக இருக்கிறார்கள். அவங்களுக்கு தெரிய வருது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு படைப்பிரிவு இந்த பகுதியால தாண்டி போய்கிட்டு இருக்கிறாங்க, இந்த இடத்தை கடக்க போறாங்க என்கிறது தெரிய வந்ததோட உடனே என்ன பண்றாங்கன்னு கேட்ட அந்த குரூப் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உளவு பிரிவை எதிர்கொள்ளும் விதமாக நல்ல அம்பையக்கூடிய வீரர்களை எடுத்துக்கொண்டு இவர்களை எதிர்கொள்வதற்காக கிளம்பி வருகிறார்கள். இப்படி வந்தவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இவங்க எங்க இருக்கிறாங்கன்னு தேடும் போது ஒரு இடத்துல பேரிச்சம் மரத்தினுடைய பேரிச்சம் பல கொட்டைகளை பார்க்கறாங்க, விதைகளை பார்க்கறாங்க. பார்த்ததோட எடுத்து பார்த்துட்டே முடிவெடுத்துறாங்க, இது யஸ்ரிப்ல இருந்து வந்திருக்கு, மதீனாவினுடைய பேரிச்சம்பழம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், நமக்கு பேரிச்சம்பழம்னா மட்டும் பேரிச்சம்பழம் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் மக்கா மதீனாவை சேர்ந்தவர்களுக்கு இது எந்த பகுதியினுடைய பேரிச்சம்பழம் என்பதை அதனுடைய அந்த விதைகளை வைத்தே கண்டறிந்து விடுவார்கள். அப்படித்தானே பத்ர் யுத்த நேரத்தில் அபூ சுஃபியான் அவருடைய படையை எதிர்கொள்வதற்காகத்தானே ரசூலுல்லாஹ்வுடைய குழு போகுது. அப்படி போன நேரத்தில் அவரே என்ன பண்ணுறாருன்னா பேரிச்சம்பழத்தினுடைய விதைகளை பார்த்துட்டு தான் இது மதீனாவில் இருந்து ஆக்கள் வந்திருக்காங்கன்னு சொல்லி ரூடை மாற்றிக்கிட்டு போய் சேர்ந்துட்டார். இது மாதிரி இந்த குழுவும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஏரியாவில் மதீனாவில் இருந்து ஒரு சாரார் வந்திருக்கிறார்கள், ஏன்னா பேரிச்சம்பழத்தினுடைய விதைகள் மதீனாவுக்குரிய விதைகளாக இருக்கிறது என்பதை வைத்து முடிவெடுத்து விடுகிறார்கள். இப்படி முடிவெடுத்து விட்டு என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இந்த படையை பின்தொடர்ந்து அவங்க போன அந்த ரூட்லயே பின்தொடர்ந்து வருகிறார்கள். வருவதை பார்த்து விட்ட சஹாபாக்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா,
ஒரு ஒரு அளவுக்கு உயரமாக இருக்கக்கூடிய ஒரு மலைக்குன்று மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு ஏறி விடுகிறார்கள். ஏன்னா நம்ம சண்டைக்கு போன படை கிடையாது, உளவு படை தான், ஓரளவுக்கு உண்டான ஆயுதங்கள் தான் இருக்கும். ஆனால் வருகிறவர்கள் நூற்றுக்கணக்கான வீரர்களை அழைத்து கொண்டு வருகிறார்கள் அவர்களுடைய தரப்புக்கு. அப்போ இவங்க 10 பேர், அவங்க 100 பேருன்னா ஒருவர் 10 பேரை எதிர்கொள்ள வேண்டிய நிலைமை இருக்கிறது. இவங்க ஒரு உயரமான ஒரு மலைக்குன்று மாதிரி ஒன்றில் ஏறி நின்றுடுறாங்க. நின்றுட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் இறங்கி வர முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துடுறாங்க. வந்த குழு என்ன பண்ணுதுன்னு கேட்டால், மலையிலிருந்து இறங்கி வந்து எங்ககிட்ட சரணடையுங்க, எங்ககிட்ட வந்து கட்டுப்பட்டு நடந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, போன சஹாபாக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் உங்களுடைய உறுதிமொழியை ஏற்றுக்கொள்ள முடியாது, உங்களை நம்ப முடியாது, எனவே நாங்கள் இறங்கி வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக அவர்கள் சொல்லிவிடுகிறார்கள். சொன்னதற்கு பிறகும் அவங்க மீண்டும் மீண்டும் வந்து சரணடைங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, அந்த குழுவினுடைய தலைவராக அனுப்பப்பட்ட ஆசிம் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்களா இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், அந்த குழுவினுடைய எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் பதில் சொல்லும்போது, இன்றைய நாள் நாங்கள் கீழே இறங்கவே மாட்டோம், அதிலும் குறிப்பாக ஒரு காபிருடைய ஒரு இறை மறுப்பாளனுடைய வார்த்தைகளை நம்பி நாங்கள் கீழே இறங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் மறுத்துடுறாரு. சொல்லிட்டு ஒரு துவாவும் கேட்கிறார். என்ன துவா கேட்கிறாருன்னு கேட்டால், அல்லாஹும்ம அக்பிர் அன்னா நபியனா, இறைவா எங்களுடைய நபிக்கு எங்களை பற்றிய தகவல்களை அறிவித்து கொடுத்து விடு. நபி தானே, நம்ம ஃபோன் போட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, வேறு விதமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவனை வஹி மூலமாக அறிவித்து கொடுத்து விடுவான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு காபிருடைய வார்த்தையை நம்பி நான் கீழே இறங்க மாட்டேன் என்று சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட கையேந்துறாங்க. இறைவா எங்களுடைய இந்த நிலை நாங்கள் இக்கட்டில் மாட்டிக்கிட்டோம், எங்களை சுற்றி வளைச்சிட்டாங்க, சுத்து போட்டாங்க, இந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தி வைத்து விடு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அதே மாதிரி அல்லாஹ்வினுடைய வஹி மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த தகவலை அறிந்து கொள்கிறார்கள். இந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டால், எதிரிகள் ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த உளவு படைப்பிரிவினோட சண்டை பிடிக்கிறாங்க. சண்டை பிடிச்சதில் ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு உட்பட 7 சஹாபாக்கள் அந்த இடத்திலேயே கொல்லப்பட்டு விடுகிறார்கள். மலை குன்றில் இருக்கக்கூடியவங்களோட தான் 100 பேர் அம்பைறான்னு சொல்லி சொன்னால் 10 பேரால் எவ்வளவு தூரம் தாக்கு பிடிக்க முடியும்? 7 பேர் அதிலேயே கொல்லப்பட்டு வர்றாங்க, ஷஹீதாக்கப்பட்டுறாங்க. அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டால், 3 பேர் சரணடைந்து கீழே இறங்கி வருகிறார்கள். அப்படி வந்தவங்களில் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மிக முக்கியமானவர். ஏன்னா இந்த நபி இந்த ஹதீஸ்லேயே மிக முக்கியமான பார்ட்டி யாருக்குரியதுன்னு கேட்டால் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு தான். அவர்களை பற்றிய செய்தி தான் இந்த ஹதீஸில் பெருவாரியாக சொல்லப்படுகிறது. ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கீழே இறங்கி வர்றாங்க. இப்னு தஸீனா அவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு சஹாபியும் இருக்கிறாரு, அவருடைய பேர் இதிலே சொல்லப்படவில்லை. இப்படி கீழே இறங்கி வந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், இதில் 3வது நபர் வந்தாரா இல்லையா, இவர் கீழே இறங்கி வந்ததோட என்ன ஆகுதுன்னு சொல்லி சொன்னால், நான் வந்து உங்களோட வரமாட்டேன், கீழே இறங்கி வந்துட்டார், சரணடைஞ்சிட்டாரு. சரணடைஞ்சிட்டும் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், இது முதலாவது நம்பிக்கை துரோகம். கையை பிடிச்சி கட்டுறாங்க. கீழே வந்ததோட கையை பிடிச்சி கட்டி அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணும்போதே சொல்கிறாரு, அல்லாஹ் மீது ஆணையாக இது முதலாவது நம்பிக்கை துரோகம், நீங்கள் சொன்ன மாதிரி நடக்கலை, நான் உங்களோட வரமாட்டேன். இந்த கொல்லப்பட்டு இருக்கிறார்களே, ஜனாசாக்களாக இருக்கிறார்களே, இந்த சகோதரர்கள் எனக்கு ஒரு நல்ல பாடமாக அமைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர் அடம் பிடிக்கிறாரு. அவரை இழுக்கிறாங்க, வா என்னோட வந்து ஆகணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி கைது பண்ணி இழுக்கிறாங்க. அவர் அதுக்கு மறுத்துறவே அவரையும் கொன்று விடுகிறார்கள். எனவே 8 சஹாபாக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், மலைக்கு மேலே 7 பேர் கொல்லப்படுறாங்க, மலை அடிவாரத்தில் ஒருவர் கொல்லப்படுகிறார். மொத்தமாக 8 பேர் கொல்லப்பட்டதோட இந்த இப்னு தஸீனா அவங்களையும் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் கொண்டு வந்து மக்காவில் காபிர்கள்ட்ட விற்பனை பண்ணிடுறாங்க, அடிமைகளாக வித்து விடுகிறார்கள். இப்படி வித்ததோட என்ன ஆகுதுன்னு சொல்லி சொன்னால், ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பனு ஹாரிஸ் என்கிற ஒரு குலத்தார் தான் வாங்குகிறார்கள். மக்காவில் குறைஷிகள் அப்படி பல பல குலங்கள், அதில் ஒரு பிரிவு யாருன்னு கேட்டால் இந்த ஹாரிஸ் என்கிற பனு ஹாரிஸ் என்கிற கூட்டத்தார். இவர்கள் தான் இந்த ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வாங்குகிறார்கள், விலைக்கு வாங்கிடுறாங்க. வாங்கினதுக்கு பிறகு ஏன் அவங்க வாங்குறாங்கன்னு சொல்லி சொன்னால், ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த குலத்தினுடைய தலைவராக இருந்த ஹாரிஸ் இப்னு ஆமிர்ங்கிறவரை பத்ர் யுத்தத்தில் கொன்றிருந்தார்கள். பத்ர் யுத்தம் நடந்ததா இல்லையா? பத்ர் யுத்தத்தில் இந்த குலத்தினுடைய தலைவரை யார் கொல்லுவான்னு கேட்டால் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் கொல்லுவார்கள். எனவே தான் பழிக்கு பழி வாங்குறதுக்கு இவருக்கு சிக்கலை. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அடிமையாக சந்தையில் விற்கப்படுறாரு. உடனே என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் அவரை வாங்கி விடுகிறார்கள். வாங்கினதோடு வாங்கி கொண்டு வந்து வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் கட்டி வச்சிடுறாங்க. கட்டி வச்சதுக்கு பிறகு பல சம்பவங்கள் நடைபெறுகிறது. என்ன சம்பவம் நடைபெறுகிறது?
இந்த ஹுபைப் ரலியல்லாஹு தன்னை கொலை செய்ய போகிறார்கள், தான் படப்போகிறேன் என்பதை அறிந்து விடுகிறார்கள். அறிந்து விட்ட காரணத்தினால உடனே அங்கே இருக்கக்கூடியவங்கள்ட்ட சவர கத்தி கேட்குறாங்க. தன்னுடைய உடலை தூய்மைப்படுத்த வேண்டும் என்கிறதுக்காக இந்த அக்குள் முடி, கர்ம உறுப்பினுடைய முடிகளை எல்லாம் கலைந்து விட வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் சவர கத்தியை தாங்க, நான் ஷேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவருக்கும் சவர கத்தி கொடுக்கப்படுகிறது. இப்படி சவர கத்தி கொடுத்து அந்த சில நிமிடங்களுக்குள்ளாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை பிள்ளை என்ன பண்ணுதுன்னு கேட்டால் ஹுபைப் ரலியல்லாஹு அவர்கள்ட்ட போகுது. அவர் ஒருத்தர் வந்திருக்கிறாருன்னா குழந்தைகள் போவாங்கல்ல, அவரும் தூக்கி மடியில் வச்சிடுறாரு. அந்த ஹாரிஸ் இந்த மரணிச்சார்ல ஹுபைப் ரலியல்லாஹு அவர்கள் யாரை கொன்றார்களோ அந்த ஹாரிஸுடைய மகளுடைய பிள்ளை இது. அப்போ தன்னுடைய தகப்பனாரை ஹுபைப் கொண்டிருக்கிறாரு, அவரை கொள்றதுக்காகத்தான் இப்போ வாங்கி கொண்டு வச்சிருக்கிறோம். அப்படி வைக்கப்பட்டவர் தன்னுடைய பிள்ளையை தூக்கி மடியில் வச்சுட்டாரு. உடனே இவங்களுக்கு ஈரக்குலையெல்லாம் நடுங்கிடுச்சு. என்னடா இது, நம்ம இந்த ஆளை கொல்லணும்னு சொல்லி அடிமையாக பிடிச்சி கொண்டாந்து இங்கே வச்சுக்கிட்டு இருந்தா இவர் கையில் சவரக்கத்தி இருக்குது, அதே மாதிரி தன்னுடைய மகளும் இவருடைய மடியிலேயே இருக்குது என்று சொல்லி நான் ரொம்ப பயந்துட்டேன். அவங்க தான் இந்த செய்தியையும் சொல்றாங்க. நான் ரொம்ப பயந்துட்டேன். பயந்ததோட இந்த இவங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த பீதி இருக்குல்ல, பயத்தை பார்த்துட்டு ஹுபைப் ரலியல்லாஹு என்ன பண்றாங்கன்னு கேட்டா உடனே அந்த அம்மாவுக்கு பதில் சொல்றாங்க, நான் உன் பிள்ளைய கொன்றுவேன்னு சொல்லி பயப்படுறியா? பயப்படாத, உன் பிள்ளையெல்லாம் நான் கொல்ல மாட்டேன், அந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய ஆட்களாக நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி சஹாபாக்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய நிலை அப்படித்தான் இருந்தது. அதுதான் இந்த உலகத்திற்கு அவர்கள் காட்டிய முன்மாதிரியாகவும் இருந்தது. எனவே நான் அதை எனக்கு உயிர் எனக்கு முக்கியம் தான், எல்லாருக்கும் முக்கியம் தானே, உயிர் முக்கியம்தான். அதுக்காக என்னுடைய உயிரை பாதுகாப்பதற்காக உன்னுடைய குழந்தையை பணைய கைதி ஆக்க மாட்டேன் என்பதை மிக தெளிவாக அவங்க சொல்லிட்டாங்க. இதை பார்த்த அந்த ஹாரிஸினுடைய மகள் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, இறைவன் மீது சத்தியமாக, ஹுபைபை விட ஒரு சிறந்த கைதியை என்னுடைய வாழ்நாளில் ஒருபோதுமே நான் பார்த்ததில்லை. ஒரு கைதி இப்படி நடப்பாரா? அவருடைய உயிரை பாதுகாக்கிறதுக்கு கிடைச்ச வாய்ப்பை கூட பயன்படுத்தாம குழந்தையின் மீது பரிவு காட்டி இருக்கிறாரே என்று சொல்லி இப்படியான ஒரு கைதியை என்னுடைய வாழ்நாளில் நான் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான செய்தியை சொல்றாங்க. ஹுபைபுக்கு 2 கைகளும் விலங்கிடப்பட்டிருந்தது. கைதி தானே, 2 கையிலையும் விலங்கு போடப்பட்டிருக்குது. இப்படியான நிலையில் அவர் தன்னுடைய கையில் ஒரு என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் ரொம்ப திராட்சை கொலையொன்னையே வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். இதில் என்ன பியூட்டின்னு கேட்டால், இதனுடைய விவகாரம் என்னன்னு கேட்டால், அந்த காலகட்டத்தில் மக்காவில் பழம் விளையக்கூடிய காலமாகவும் இல்லை. ரொம்ப அவர் கையில் திராட்சை பழத்தை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாராம். ஆனால் அந்த காலகட்டத்தில் திராட்சை விளைகிற காலகட்டம் கிடையாது. இப்போ என்ன விளைகிற காலத்தில் தான் திராட்சை பழம் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, ஃப்ரீசரில் வச்சு தந்துடுறானா இல்லையா? எங்கேயோ விளைகிறது, நமக்கு இங்கே ஃபுட் சிட்டியில் கிடைக்குதா இல்லையா? அது மாதிரி நம்ம இப்போ இது பெரிய ஆச்சரியமாக அப்படி வந்திருக்கு இப்படி வந்திருக்கும்னு சொல்லிடலாம். இந்த அம்மா ஏன் ஆச்சரியப்படுறாங்கன்னு கேட்டால், இவர் கையில் திராட்சை கொலையை வச்சுக்கிட்டு சாப்பிட்றாரு. ஆனால் அந்த காலகட்டத்தில் திராட்சை விளைகிற காலகட்டமும் கிடையாது மக்காவில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இது அல்லாஹ் அவருக்கு செஞ்ச ஒரு அருளாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த செய்தியை சொல்லும்போது ஹாரிஸினுடைய மகள் அவர்கள் சொல்லக்கூடிய காட்சியை நம்ம இதே நபிமொழியில் பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா ஹுபைப் ரலியல்லாஹு அவர்களுக்கு அருள் செய்கிறான். சாப்பிட முடியாமல் இருக்கிறாரு, ஒரு சிறை கைதியாக இருக்கிறாரு, அவரை அடைச்சி வச்சிருக்கிறாங்க, கையில் விலங்கு போட்டிருக்குது. ஆனால் திராட்சை பழம் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றாரு. எப்படி சாப்பிட்றாருன்னா அல்லாஹ்வுடைய அருள் அவருக்கு கிடைக்கிறது. இதை நம்ம புரியணும். நம்ம கஷ்டத்தில் இருப்போம், துன்பத்தில் இருப்போம், எங்கேயாவது சிக்கி இருப்போம், நமக்கு யாரா உதவுவா அப்படின்னு நம்ம இருப்போம். அந்த நேரம் இது போன்ற நபிமொழிகள் நம்முடைய உள்ளத்திற்கு வர வேண்டும். ஏன்னா ஹுபைப் ரலியல்லாஹு அவர்களை எப்படி இறைவன் பாதுகாத்தானோ, ஹுபைப் ரலியல்லாஹு அவர்களுக்கு மக்காவிலே பழமே விளையாத நேரத்தில் எப்படி திராட்சை உணவாக கிடைத்ததோ அதுபோன்று இறைவன் நமக்கும் தருவான். நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். நம்மை இறைவனுக்கு பொருத்தமானவர்களாக, இறைவனுக்கு பயபக்தி உடையவர்களாக, இறையச்சம் உடையவர்களாக, இஹ்லாஸானவர்களாக, தக்வா உள்ளவர்களாக நம்ம இருந்தோம் என்று சொன்னா இறைவன் கண்டிப்பாக என்ன பண்ணுவான்னு கேட்டா, ஹுபைப் ரலியல்லாஹு அவர்களுக்கு செய்த அருளை நமக்கும் செய்வான் என்று சொல்லி நம்ம புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய ஒரு நபிமொழியாக இந்த நபிமொழியை நம்ம பார்க்க முடியும். இந்த சந்தர்ப்பத்தில் தான் என்ன ஆகுதுன்னு கேட்டா, ஹுபைப் ரலியல்லாஹு அவர்களை தொடர்ந்து இந்த நபிமொழியை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சொல்றாரு, ஹுபைப் ரலியல்லாஹு அவர்களை கொல்வதற்காக ஹரமுடைய எல்லையை விட்டு வெளியில கூட்டு போறாங்க. ஹரத்தினுடைய எல்லைக்குள்ள கொல்ல மாட்டாங்க, காபிர்கள் அதை செய்ய மாட்டாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ஹரத்துக்கு வெளியில ஹுபைப் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து கொண்டு போறாங்க. போகும்போது அவர் உடனே என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, அந்த வந்தவங்கள்ட்ட கேட்கிறாரு, ஹுபைப் ரலியல்லாஹு அவர்கள் துரூனி அர்கா ரகாத்தைனி,
எனக்கு ஒரு 2 ரக்காத்து தொழுகிறதுக்காக என்ன விட மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. என்ன கொல்ல போறீங்கிறது முடிவாயிடுச்சுங்க, ஆனால் ஒரு 2 ரக்காத்து நான் இறைவனுக்காக தொழுதுக்கிறவா என்று கேட்கும்போது அதற்கு அனுமதி கொடுக்கிறார்கள். அவங்களே அனுமதி கொடுக்குறாங்க, தாராளமாக தொழுதுக்க அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்ததோட ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 ரக்காத்துக்களை வேக வேகமாக தொழுகிறார்கள். வேக வேகமாக தொழுதுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் நிறுத்தி நிதானமாக நீண்ட சூறாக்களை ஓதி இறைவனுக்காக ரொம்ப அமைதியாக நிம்மதியாக தொழுவதற்கு என்னுடைய உள்ளம் சொல்லியது. நான் அப்படி நினைச்சேன், ஆனால் நான் வேகமாக ஏன் தொழுது முடிச்சேன்னு கேட்டால் நீங்கள் என்ன நினைச்சிருவீங்கன்னு கேட்டால், ஹுபைப் சாவதற்கு பயப்படுகிறாரு, அடுத்து கொல்ல போறாங்கிறதுனால அந்த டைமை இழுக்கிறதுக்காக, உலக வாழ்க்கையினுடைய நேரத்தை நீட்டிக்கிறதுக்காக ஹுபைப் என்ன பண்றாருன்னு கேட்டால் நிறைய நேரம் தொழுகிறாரு என்று சொல்லி நான் மரணத்துக்கு பயப்படுகிறேன் என்று நீங்க நினைச்சிருவீங்க. பாருங்க, நான் மரணத்திற்கு பயப்படவில்லை என்பதை காட்டும். நான் தொழவும் வேணும், மௌத்துக்கு பயமும் இல்லைங்கிறத காட்டணும். அதனால தான் வேகமாக நான் தொழுது விட்டேன் என்று சொல்லி எதிரிகளுக்கு அவர் என்ன பண்ணுவார்னு கேட்டால் இந்த பாடத்தை எடுக்கிறார். அந்த இடத்துல நாங்கள் மரணத்துக்கு பயப்படவில்லை, இறைவனுக்கு நாங்கள் பயப்படுகிறோம், எப்படியும் நான் இறைவனிடத்தில் செல்ல போகிறேன், எனவே நீங்கள் என்னை கொல்லப் போகிறீர்கள், கடைசி நேரம் 2 ரக்காத்துக்களோடு பயணித்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் தொழுகிறேன் என்று சொல்லிட்டு அல்லாஹும்ம அஹ்ஸிஹிம் அததா இறைவனிடத்தில் கையேந்தி துஆ கேட்கிறார். இறைவா, இவர்கள் ஒவ்வொருவரையும் எண்ணி வைத்துக்கொள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி மக்கா எதிரிகளுக்கு எதிராக பிரார்த்தனை செய்தார்களோ அதனுடைய விளைவு எப்படி பத்ர் யுத்தத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே இறைவன் காட்டினானோ அதே மாதிரி ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறைவனிடத்தில் கையேந்தி பிரார்த்திக்கிறார்கள். அல்லாஹும்ம அஹ்ஸிஹிம் அததா, இறைவா இவர்கள் ஒவ்வொருவரையுமே நீ எண்ணி வைத்துக்கொள், இவங்களை ஒவ்வொருவரையும் எண்ணி வைத்து ஒருவர் விடாமல் நீ பழி வாங்கி விடு. நான் முஸ்லிமாக கொல்லப்படுவதால் தான் எதை பற்றியுமே நான் பொருட்படுத்தாமல் இருக்கிறேன்ங்கிறாரு. நான் ஏன் கவலைப்படலை, எனக்கு என்ன அச்சமும் இல்லை ஏன்னு கேட்டால் நான் தெளிவான ஒரு முஸ்லிமாக கொல்லப்படுகிறேன், நான் இஸ்லாமியனாக கொல்லப்படுகிறேன், ஈமான் உள்ளவனாக கொல்லப்படுகிறேன், இறைவனை நம்பி இருக்கிறேன், அவனுடைய தூதரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், திருமறை குர்ஆனை பின்பற்றி இருக்கிறேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த வழிமுறைகளை நான் பின்பற்றி இருக்கிறேன், எனவே நான் எதற்கும் பயப்பட வேண்டிய கவலைப்பட வேண்டிய அச்சமில்லை என்பதையும் அந்த எதிரிகளுக்கு முன்னாடியே சொல்றார். இதுக்கு ஒரு தைரியம் வேணும், நான் கொல்லத்தான் போறீங்க, ஆனால் நான் பயப்படாமல் நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் என்று சொல்லி அவர் மிக தெளிவாக சொல்லிவிட்டு என்ன சொல்றாருன்னு கேட்டால், எந்த இடத்தில் நான் இறந்தாலும் எந்த இடத்தில் நான் கொல்லப்பட்டாலும் நான் இறைவனுக்காகவே கொல்லப்படுகிறேன் என்கிற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது, அதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது என்று சொல்லிட்டு, நான் கொல்லப்படுவது அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காகத்தான் எனும்போது அவன் நாடினால் என்னுடைய துண்டிக்கப்பட்ட உடல் உறுப்புகளின் இணைப்புகளின் மீது கூட தன்னுடைய அருள் வளத்தை சொரிவான் அப்படிங்கிறாங்க. நான் அல்லாஹ்க்காகத்தான் கொல்லப்படுறேன், இறைவன் நினைச்சான்னா என்ன நீங்க துண்டு துண்டா வெட்டி போட்டாலும் அந்த துண்டுகளிலும் இறைவனுடைய அருளை பாலிப்பதற்கு, அருளை கொட்டுவதற்கு இறைவன் தகுதியானவன், அவன் நினைச்சான்னா அதை பண்ணுவான் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை வரியாக என்ன பண்றாங்கன்னு கேட்டா ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு படிக்கிறார்கள். இந்த நம்பிக்கை இருக்கணும். தான் கொல்லப்பட போகிறேன் என்கிற நிலையில என்ன சொல்றாருன்னா, இறைவன் நினைச்சிட்டான்னா என்ன துண்டு துண்டா நீங்க வெட்டி போட்டாலும் அதை ஒன்று சேர்த்து திருப்பி உருவாக்கி விட்டுருவான், திருப்பி எதையாவது பண்ணி விட்டுருவான். அது இறைவன், அவனுக்கு ஏலும், படைச்சவனுக்கு ஏலும்ல. ஒண்ணுமே இல்லாம நம்மளை படைச்சிருக்கிறான், ஒண்ணுமே இல்லாம படைச்சவனுக்கு திருப்பி உருவாக்குவது கஷ்டமா? கஷ்டம் கிடையாது. இதை ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படுகிற போது கவிதையாக படிக்கிறார்கள். அதற்கு பிறகு அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். இது தொடர்பாக கொல்லப்பட்டதற்கு பிறகு வருகிற செய்திகளையும் பார்க்குறாங்க. ஹாரிஸினுடைய மகன் உக்குபா என்கிறவன் தான் இவரை கொல்லுகிறான். பெரிய யுத்தத்துல எல்லாம் கொல்லலைங்க, பணைய கைதியாக ஒரு அடிமையாக விற்கப்பட்டவரை வாங்கி கொண்டு வந்து பழிக்கு பழி என்று சொல்லி வாங்கி விடுகிறார்கள். இவருடைய மரணத்துக்கு பிறகுதான் இஸ்லாமிய வரலாற்றில் ஒருவர் இப்படி கொல்லப்படுகிற போது ஒரு 2 ரக்காத்து தொழுதுக்கிறவா என்று கேட்டு அந்த தொழுகிற வளமையே இதுக்கு பிறகுதான் உண்டாகியது. முதல்ல இப்படி எதிரிகளுக்கு முன்பதாக தொழுது விட்டு மரணித்த ஒரு நபித்தோழராக ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இருக்கிறார்கள். இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்ம அனுப்பின 10 நபித்தோழர்களுடைய நிலை இப்படி ஆகிவிட்டது, ஹுபைபும் இப்படி கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகளை சஹாபாக்களுக்கு மத்தியில் சொல்றாங்க. அப்ப எதிரிகளுக்கும் இந்த செய்தி போகுது, நம்முடைய படை போய் இப்படி கொண்டுட்டாங்கன்ற செய்தி வந்துருச்சுல்ல. அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டால், குறைஷிகளில் ஒரு தளபதியை, இன்னொரு தலைவரை வந்து ஏற்கனவே ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஹாரிஸை கொலை செய்த மாதிரி, ஹாரிஸ் அவர்களை அவங்களுடைய குலத்தினுடைய தலைவரை கொலை செஞ்ச மாதிரி இப்படி ஒரு கொலையை ஆசிம்ங்கிறவர் இந்த உளவு படைக்கு தலைவராக போனார்ல, அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் ஆல்ரெடி குறைஷிகளுடைய ஒரு தலைவரை கொன்றிருந்தார். கொன்றதுக்காக ஆசிம் கொல்லப்பட்டுட்டாரா,
கொல்லப்பட்டது ஆசிம் தான் என்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக அவருடைய உடம்புல இருந்து ஒரு பார்ட்ஸை கொண்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த மக்காவினுடைய எதிரிகள் சொல்லுகிறார்கள். அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால், ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹுடைய உடம்புல இருந்து ஒரு பார்ட்ஸை கொண்டு வருவதற்காக ஒரு கூட்டம் விரைகிறார்கள், போகிறார்கள். போன இடத்துல அல்லாஹு தாலா கொடுத்த ஒரு அருள், அல்லாஹு தாலா அந்த இடத்துல செய்த ஒரு மிகப்பெரிய அருள் என்னன்னு சொல்லி சொன்னால், போன படைக்கு ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹுடைய உடம்புல இருந்து ஒரு துண்டை கூட எடுக்க முடியாமல் போயிடுச்சு, ஒரு சதையை கூட வெட்டி எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அல்லாஹு தாலா என்ன பண்ணுறான்னு கேட்டால், அவருடைய உடலுக்கு பாதுகாப்பாக தேனீக்களுடைய ஒரு கூட்டத்தை நிழல் தருகிற மேகத்தை போன்று ஆக்கிவிட்டான். 10 தேனி வந்தால் பரவாயில்லை, அப்படி லட்சோப லட்சம் தேனிகள் வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டால் ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹுடைய உடலை பாதுகாக்கிறது. அப்படி பாதுகாத்த காரணத்தினால அவருடைய உடல்ல இருந்து ஒரு சதத்துண்டை கூட எதிரிகளால் வெட்டி எடுக்க முடியாமல் போய்விட்டது. ஏன்னா அதுக்கு தான் அவங்க போனாங்க. அல்லாஹுடைய அருள் எப்படி கிடைக்கிறது, அல்லாஹு தாலா எப்படி பாதுகாக்கிறான் அவருடைய உடலை என்று சொல்லி சொன்னால் இப்படித்தான் பாதுகாக்கிறான். அவருடைய உடம்புல இருந்து யாரும் ஒரு துண்டை கூட வெட்ட முடியாத அளவுக்கு அல்லாஹு தாலா தேனீக்களை கொண்டு பாதுகாத்தான் என்கிற இந்த பேருண்மையை சஹீஹுல் புகாரியில் நம்ம பார்க்க முடிகிறது. அல்லாஹு தாலா பல கட்டங்களில் பல இடங்களில் பல பேரை இப்படி பாதுகாத்திருக்கிறான். நாமும் எப்படியான நம்பிக்கைகளை கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொன்னால், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த அடிப்படையில் அல்லாஹ் நாடினால், அல்லாஹ் நினைத்தால் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் துயரம் வந்தாலும் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அருள் புரிந்ததை போன்று, ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அருள் புரிந்ததை போன்று நமக்கும் அருள் புரிவான், நம்மையும் பாதுகாப்பான், நம்மையும் ஏற்றுக்கொள்வான் என்கிற உயரிய நம்பிக்கை வருகிற போது கண்டிப்பாக இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் நாம் வெற்றி பெற்றவர்களாக மாற முடியும். அப்படிப்பட்ட நல்ல மக்களாக உங்களையும் என்னையும் வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.